10 new words per day with Tamil meaning and example sentence. The first word is eventually. Eventually. It means இறுதியில். ரொம்ப ஹார்டான டைம் அல்லது லாங் டைமுக்கு அப்புறமா இறுதியில் அப்படின்ற மீனிங்கில் வரும். Her hard work eventually gave her success. அவளோட விடாமுயற்சி கடைசியில் வெற்றியை கொடுத்தது. Her hard work eventually gave her success. Second word, triumph. Triumph means வெற்றி, பெரிய வெற்றி. They celebrated the great triumph. அவர்களோட வெற்றியை கொண்டாடினார்கள். Triumph equals to win அல்லது வெற்றி. Third word, reinforce. Reinforce, வலுவூட்டு. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா விடயங்களை கொடுத்து ஒரு பில்டிங் அல்லது ஒரு செயற்பாடு போன்றவற்றை வலுவூட்டல், பலப்படுத்துதல் அப்படின்ற மீனிங். reinforce. The government reinforced the entrepreneurs by providing loans. அரசு சிறு தொழிலாளர்களுக்கு கடன்கள் வழங்கி வலுவூட்டியது. ஓகே, reinforce. Fourth word, consolidate. Consolidate, ஒருங்கிணைக்கவும். They have decided to consolidate all of their businesses. அவர்களோட தொழில்களை, வியாபாரங்களை ஒருங்கிணைக்க முடிவு செய்தார்கள். வெவ்வேறு இடங்களில் சிறிதாக இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்தல். That is consolidate. Next one, unilateral. Unilateral, ஒரு தலைப்பட்சமானது, அதாவது ஒரு பக்கம் சாய்ந்து முடிவெடுத்தல், ஒரு பக்கத்துக்கு சார்பாக முடிவெடுத்தல். That is unilateral. It has been told that the judgment was unilateral. அந்த தீர்ப்பானது ஒரு தலைப்பட்சமாக இருப்பதாக பேசிக்கொண்டார்கள். Unilateral. Next one, unintended. திட்டமிடப்படாதது. ஓகே, unintended. Unintended work doesn't give best results. ஓகே, திட்டமிடப்படாத செயல்கள் சிறந்த முடிவுகளை தராது. Unintended என்பது திட்டமிடப்படாதது. Seventh word, discourse. Discourse என்பது சொற்பொழிவு, ஒரு பேச்சு, ஸ்பீச் என்ற மீனிங்கில் வரும். Discourse. She has been invited for a discourse in the All Students Organization annual meeting. All Students annual meetingக்கு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அவளை அழைத்திருந்தார்கள். She has been invited for a discourse. Eighth word, determine. Determine, தீர்மானி, தீர்மானிக்கவும், ஒரு விடயத்தை தீர்மானிக்கவும். We still can't determine the cause of the disaster. இந்த பேரழிவுக்கான ரீசனை இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை, முடிவு செய்ய முடியாமல் இருக்குது. Determine, தீர்மானி. நெக்ஸ்ட், critical. Critical என்பது நெருக்கடியான. ஓகே, நிறைய பிரச்சனைகள் மிகுந்த ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் என்பதை சொல்ல நாங்கள் critical அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். They have been forced
into a critical situation. அவர்கள் ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். Critical. The final word duly. Duly என்பது முறையாக அல்லது சரியாக. கரெக்டான வேலை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் டியூலி அப்படின்னு சொல்வோம். See the example sentence. You should submit a duly filled application form before the interview. நீங்கள் இன்டர்வியூவுக்கு முன்னாடி ஒரு முறையாக நிரப்பப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டும். You should submit a duly filled application form. சரியான முறையில் அல்லது முறையாக ஃபில் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கையளிக்க வேண்டும். ஓகே, இவ்வாறாக டியூலி என்பது முறையாக அல்லது சரியாக அப்படின்ற மீனிங்கில் சொல்லப்படும். ஸோ டுடே யூ ஹேவ் லேர்ன்ட் 10 new words. Wait for the next video with 10 more words. Subscribe my channel to get all the new videos. Thank you for watching this video. Take care. Bye bye.